வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு வர்றாரு. Ladies and gentlemen, your kind attention please. எல்லாரும் தயவு செஞ்சு இந்த போர்டில் இருக்கிறத எழுத்து கூட்டி படிங்க. அதுக்கப்புறம் எண்ணாம 2 ரூபாய் என்கிட்ட கொடுத்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிக்கங்க. என்னது அநியாயமா இருக்கு? இது பிளாட்ஃபார்ம் கட்டினதா? அது இல்லையா, எதுக்கு டிக்கெட்னு? அதான் பிளாட்ஃபார்முக்குன்னு சொல்றேன். அப்படின்னா எதுக்கு டிக்கெட்? மண்டுவா நீ ஃபெயிலா கைநாட்டா எழுதி இருக்கிறத படிச்சு பாரியா? பயணிகள் கவனிக்கவும், பஸ் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. விலை ரூ. 2. இது எப்பையில இருந்து? நேத்து ராத்திரி 12 மணில இருந்து. ஓஹோ. கார்ப்பரேஷன்ல அர்ஜென்ட்டா போட்ட ஆர்டர் அமுலுக்கு வந்து 6 மணி நேரம் ஆச்சு. பஸ் பிளாட்ஃபார்ம் நான் அமுலுக்கு வந்தது அலமேலுக்கு வந்ததுன்னு விளையாடியா? நீ ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு நாங்க தான் கட்டுமா? கேளையா பாரு, அவனே சுத்த ஃப்ராட் மாதிரி இருக்கு. என்னையா பாக்குற? அங்க பாரியா? அதானே. ஏய், யாரை பார்த்து ஃப்ராடுன்ற? என்ன ஃப்ராடுன்றதோ அரசாங்கத்தை ஃப்ராடுன்னு சொல்றது ஒண்ணுதான் தெரியுமா? அரசாங்கத்தை அவமதிச்ச குற்றத்துக்காக உன்னை 6 வருஷம் அண்டர் கிரவுண்ட்ல வைக்கலாம். என்னமா சொல்றது? அதுக்கிட்ட என்ன கேக்குறேன்? நைட்டு 12 மணிக்கு ஆர்டர் வந்தது, நீ பேப்பர்ல நியூஸ் வரலையே? அதுக்கு பதிலா நீ பையோட வந்து நிக்கிற. ஏன் நான் தான் கேட்கணுமா? நீங்களா கேட்க மாட்டீங்களா? போயா கேளியா? என்னயா என்னயா விதவுட் போ. வாயா நீ. இப்ப நான் கேக்குறேன், நீ பதில் சொல்லியா? நீ முன்னாடி போ. நீ மேலே ஏறி இல்லையா? அம்மா பேக் வச்சிருக்கிற, கண்ணுக்கு தெரியற மாதிரி மாட்டு. முன்னாடி போய் நில்லுமா, கேளுமா. என்னையா இது ரொம்ப அக்கிரமா இருக்கு? தள்ளுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணல, ஃபிகர் வெட்டலாம் வந்திருக்கேன். உனக்கு ஏன் காசு தரணும்? பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப் கட்டினா நீ ஃபிகர் வெட்டலான்னு வெயிட் பண்றியா? அப்ப என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் 7 ரூபாய் எடு. இதெல்லாம் எப்படி நம்புறது? எப்படி நம்புறதா? இன்னும் நீ போவிலையா? போடா இங்க. போடா யோ, முன்னாடி வாயா. யோயா ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மாதிரி தொல்லை, இங்க இந்த மாதிரி தொல்லையில இன்னும் 2-3 பேர் கேட்கலாம் கேள்வி. இதெல்லாம் ரொம்ப அதிகம். டிக்கெட் வாங்குறதுல பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டா? என்னயா இது அநியாயமா இருக்குது? ட்ரெயின்லயா போறாங்க? நம்ம எல்லாத்துலயுமே வித்தவுட் தான். இப்ப பிளாட்ஃபார்ம்ல பீடா கடை இருக்கு, அதுக்கு டிக்கெட் கேப்பியா? அது காசு கொடுக்காம நான் பீடா வாங்கி போட்டு போவேன். நீ காசு கொடுத்து டிக்கெட் வாங்க. தேவையில்லாத கேள்வி கேட்டா மீசை பிடிச்சி வாங்கிட்டு போவேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி யாரும் நறுக்குன்னு கேட்டாங்கன்னாக்கா நான் மேட்ரை முடிச்சுட்டு போயிடுவேன். நீ கேளையா? என்ன கேள்வி கேக்குறேன்னு தெரியலையே, நீயே சொல்லுப்பா. கேளு. டே அண்ட் நைட்டும் பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து தூங்குறாங்களே, அவங்கள நான் சீசன் டிக்கெட் வாங்கணும். ஆகா ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ ஓகே. செக். 2 ரூபாய் கொடுத்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்க மாட்டீங்க, 1 ரூபாய் கொடுத்து பாத்ரூமுக்கும் போக மாட்டீங்க. அசிங்க பிடிச்சவங்க. உன் கைய இந்த கம்புக்கு உன் கைக்கு வித்தியாசமே தெரியல, அவ்வளவு கலர். போர்டே இல்ல, இனி நம்மளுக்கு என்ன வேலை? வா. கைய விடியா? கூட யாரோ வந்தா மாதிரி இருந்தது, அதான். பப்ளிக் இந்த மாதிரி கேள்வி கேட்டா நாடு எப்பவே உருப்பிட்டு இருக்குமியா? ஐயோ, ஏ பர்சக்கான நீ அடிச்சியா? இப்பனே நான் உன்ன அடிச்சா யார பத்தி என்னையா கேள்வி கேக்குற? ஒவ்வொரு தடவை நம்மள ஏமாத்தி போறானே. எங்க போச்சுனே ஏமாத்து. பிள்ளையரப்பா, உன்னை நம்பிதான் இன்னைக்கு முதல்ல இந்த அருமையான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு கிடைச்ச கலெக்ஷன்ல வெயிட்டானதெல்லாம் நீ எடுத்துக்க, வெயிட் இல்லாததெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம். சரி சமமா பங்கு போடுறதுல சாமர்த்தியமான ஆளியா நீ. கொட்டு. போர்டுக்கு வேற செலவாயிருக்கு, அதுக்கு மேல இருந்தா போதும். பிள்ளையரப்பா என்ன கைவிட மாட்டாரா? ஆகா ஆகா ஆகா. இது அவருக்கு புரியுமா? ஏய், அவருக்கு புரிஞ்சதுனால தான் அவர் பிள்ளையாரா அங்க உட்கார்ந்து இருக்கிறார், நாம 2 பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். பிரி. விநாயகா, உன் விளையாட்டே விளையாட்டு. எவ்வளோ வெயிட் கொடுத்துட்டேன்னா இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதனால வெயிட் ஆனதெல்லாம் நீ வச்சுக்கோ, வெயிட் இல்லாததெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம். நீ ஏன்பா மௌனமா இருக்கிற? மனசு கிடந்து பதறதுப்பா. இப்படி பண்ணிட்டோமே என்ன? இந்த மாதிரி நான் கை நிறைய சம்பாதிக்கிறத எங்க அம்மா பாத்துருந்தாங்கன்னா ஐயோ அம்மா இப்படிதான் அடிச்சிருப்பாங்க. ஐ விஜயசாந்தி. நான் விஜயசாந்தி இல்லடா. நீரு எவரு?
நான் தான் அர்ச்சனா IPS. இதுதான்டா போலீஸ். எவனா இருந்தா எனக்கு என்ன? நான் தான்டா MLA. இதெல்லாம் உங்க படம் தானே? நான் போலீஸ் இல்ல. அப்ப பொறுக்கியா? ரவுடி. அப்போ அந்த இட்லில பீரு? மேடம் ஐயோ வந்தே மாதரம் வந்தே மாதரம். நிறுத்துடா. மரியாதையா சுட்டதெல்லாம் விட்டு ஓடி போயிடுங்க போ. மேடம் ஒரே ஒரு சின்ன டவுட். இந்த அடி அடிக்கிறீங்களே, நீங்க மேரிடா அன்மேரிடா? ஏய் வெச்சனு வெய். மேரிட் தான்டா. நைஸ். பாக்கெட்ல வச்சிருக்கிறது கொடுத்துற அவங்க ஃபேமிலி வெல்ஃபேர் ஃபண்டா இருக்கட்டும். அது வந்து பஸ் கன்வென்ஸ்க்காக வச்சிருக்கேன். ஏய் நண்டே போடா கஸ்மல கிளம்பு கிளம்பு. ரொம்ப நடடா. கிளம்புடா. ஏய் நில்லு. இந்த போலீஸ்காரங்கள பார்த்தா அந்த காலத்து போலீஸ்காரங்க மாதிரி தெரியுது. அவங்க பிரிட்டிஷ் போலீஸ்டா. ஓ அதுதானே. 2 பேர் போட வேண்டிய ட்ரெஸ் ஒருத்தனே தாராளமா போட்டுக்கானே. ஏய் இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டா. ஐயா துட்டு. ஏய் அலையாதே இரு. ஏன்டா நல்ல Dress கிடைக்கலையா? இப்படி காப்புது. ஏக்கா நீ கொடுக்குற 50 ரூபாய்க்கு சபாரி சுட்டா கிடைக்கும்? பழைய டிராமா ட்ரூப்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுக்கா? ஏக்கா உடம்பெல்லாம் அரிக்குது, சீக்கிரம் துட்ட கொடுங்க. சீ சரியாதே இரு. இது ஏய் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேளு. நம்ம விஆர் செத்துல சந்தோஷமா. இவனுங்க திருடுவானுங்க. இவனுங்கள ஃபாலோ பண்ணி எங்க போறானுங்களோ திருடிட வேண்டியதா. சூப்பர் ஏக்கா. ஏக்கா ஏக்கா இந்த ஷக்கிலா போட்டோ நான் எடுத்துக்கிறேன்க்கா. சீ 10 ரூபாய் திருப்பி கொடு. இந்தா எடுத்துன்னு போ. டேய் மாப்ள சொல்லு. கார் பாத்தியாடா? நான் பிறக்கும் போது எங்க அப்பா இந்த மாதிரி 6 கார் வச்சிருந்தாரு. முன்னாடி அடிச்சாலும் பின்னாடி அடிச்சாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு ஐடியா போட்டு அந்த காலத்துல செஞ்சாங்க. சைடுல வச்சு நீ பார்த்ததே இல்லையா? இது ஜோக்காடா? இப்பெல்லாம் சைக்கிள் அடிச்சாலே என்ஜின் டிக்கிக்கு வந்துருதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப அதுவா முக்கியம்? காரா வாங்க வந்தோம், பைக் தானே வாங்க வந்தோம். இத பத்தி கேளுப்பா. என்ன பிரதர், நிக்கிற வண்டியெல்லாம் விக்கிற வண்டியா? ஃபார் சேல்னு போட்டிருக்கா, கண்ணு தெரியல. இல்லப்பா ஹேண்டில் மட்டும் போட்டிருக்க. ஹேண்டில் மட்டும் விக்கிறதான்னு கேக்குறாரு. யோ மொத்த வண்டியும் விக்கிற வண்டிதான்யா. ஓ மொத்த வண்டியும் வாங்கலான்றியா? ஓட்டி பார்க்கலாமான்னு கேட்டேன். அது என்னது சைக்கிள்ல ஃப்ரீன்னு போட்டுக்கிறீங்க? ஒரு பைக் வாங்கினா ஒரு சைக்கிள் ஃப்ரீ. என்னடா இது அநியாயமா இருக்குது? வர வர எதுக்கு தான் ஃப்ரீ கொடுக்கறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சே. பைக் வாங்கினா சைக்கிள் ஃப்ரீயா? போற போக பார்த்தா பொண்ணை கல்யாணம் பண்ணா குழந்தை ஃப்ரீன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஃப்ரீயா வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தரானாமே. ஆமா ஒன்னு என்ன விலை அது? யோ தர்பூசணி கடையா வச்சுக்கிறேன், ஒன்னு என்ன விலை கேக்குற? யோ நீ ஏன் ஆனா உன கடுப்பா பேசுற? வண்டி பளபளன்னு புதுசா இருக்க, சிங்கிள் ஹேண்டா? யோ வண்டி யாரோட வண்டி தெரியுமா? கீர்த்திலால் சேட்டோட வண்டி. வண்டிய பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காரு. எங்க தாலிய காணோம்? அது அவர் பொண்டாட்டி கழுத்துல இருக்கியா? என்னடா இது வண்டிய பொண்டாட்டின்றான், பொண்டாட்டி கழுத்துல தாலின்றான், ரொம்ப குழப்பமா இருக்குது. ரொம்ப முக்கியம் இது. வாய மூடி நிக்கிறியா? ஏன்பா இதுல டபுள்ஸ் போலாம்? ஓட்டி பாரு தெரியும். சேட்டு கோச்சுக்க மாட்டாரு. யோ சேட்டு என்கிட்ட அடமானம் வச்சிட்டாரியா வண்டிய. அது சரி, வண்டிக்கு ஆர்சி புக்கு டாக்ஸ் டோக்கன் எல்லாம் இருக்குதா? ஏன்னா இப்போ நிறைய திருட்டு வண்டி எல்லாம் விக்கிறாங்க, வாங்குறதுக்கே பயமா இருக்குது. அப்ப நம்ம எதுக்கு பயப்படணும்? கம்முனுடா. சார் நாங்க ஜெனூன் பார்ட்டி சார். இது வரைக்கும் எங்க கிட்ட வண்டி வாங்கினவங்க எந்த பிரச்சனையும் திரும்பி வந்ததே கிடையாது. நாங்க மட்டும் நான் திரும்பி வர போறேன். வண்டியை ஓட்டி பார்க்கலாமா? ஓட்டி பாரு. இந்தாங்க சாவி, நானே எடுத்துறேன். ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. பாத்து பாத்து கீர்த்திலால் சேட்டு வண்டி பாத்து ஓட்டுங்க. ஓகே பைக் வாங்கினா சைக்கிள் ஃப்ரீன்னு இத நானும் அவரோட ஓட்டி பார்க்கட்டுமா? தாராளமா ஓட்டி பாருங்க. ஆனா இந்த வண்டி மீட்டர் இல்லாம நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் மிச்சா தாங்காது இது. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா 2 வண்டி ஹெவி மைலேஜ் கொடுக்கும் போல இருக்கு. ஆகாக காகா பாத்து ஓட்டுறா. போ போ போ. டேய் அண்டா ஊட்டி, நீ வாட்ல வண்டியை குத்தாமிச்சிட்டு அப்படியே அதுன்னு போட்டு என்னடா பண்ணுவ நீ? டேய் நான் என்ன விவரம் இல்லாதவனா? வண்டியில 100 மில்லி பெட்ரோல் தான்பா இருக்கு. வண்டி நம்ம ஏரியாவே தாண்டாது பாரு. அப்படின்றா? இந்த மாதிரி அப்பாவி கடைக்காரங்க அங்கங்க இருக்கிறதுனால தான் அங்கங்க மழை பெய்யுது. ஆமா நீ எப்போ வண்டி ஓட்ட கத்துக்கின? ஓட்டுறதாவது நான் ரேஸ்லயே ஓட்டுவேன்டா. அப்போ நீ அஜித்துக்கு சொந்தக்காரனா? அஜித் சும்மா தான்டா ஓட்டுவாரு. நான் பைக்ல படுத்து படுத்து எந்திரிப்பேன். 100 கிலோமீட்டர் வேகத்துல கண்ண முடின்னு ஓட்டுறேன், பாக்குறியா? அப்படியா? இந்த புடி சைக்கிள். சூப்பர். ஏம்பா 100 கிலோமீட்டர் வேகம்ன்ற, ஆனா வண்டி நவுற மாதிரியே தெரியலையே. வண்டி போனாதானடா தெரியும். ஓ இந்த திறமை எல்லாம் வச்சிருக்கியா? பொம்பளை மாதிரி எல்லாம் பேசுற? டேய் நான் இல்லடா, இந்த டிராபிக் போலீஸ் பொம்பளடா. நிறுத்துங்கடா. அதான் வண்டி ஏற்கனவே நின்னுச்சு, அப்புறம் என்ன நிறுத்துங்கடா. டேய் ரேஷன் கடைரா. ஏய் ரேஷன் கார்டு என்னத்துக்குடா? என் சம்சாரம் வர சொல்ல கிருஷ்ணா என்று சொல்லுச்சு. ஐயோ நீங்க எல்லனூர்ல தானே இருந்தீங்க, இப்போ எப்படி டிராபிக் வந்தீங்க? கை நீட்டி லஞ்சம் வாங்கிட்டோம்ல, அதான் மாத்திட்டாங்க டிபார்ட்மெண்ட். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் இந்த 2 பேருக்கு சுதந்திரமே கிடைக்கலையா? தக்கே குத்த சொக்கா இன்னும் வரல. அதான் டியூட்டி டைம் ஆச்சுன்னு அப்படியே வந்துட்டோம். யோ பர்த் சர்டிபிகேட் இல்ல. அப்ப டெத் சர்டிபிகேட்ட கூட.
யோ நாங்க தான் ஸ்கூலுக்கு போல அப்புறம் எப்படியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க? திறமையா சமாளிச்சுட்டேன். ஆமா இந்த வண்டியை பத்தி நீங்க கேட்கவே மாட்டீங்களா? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கல ஏழகாரமா தான் கேட்போம். டேய் நான் போலீஸ் இல்லடா. தெரியும் ரவுடி தானே. பொறுக்கிடா. நீ பஸ் ஸ்டாப்ல அடிச்ச பர்ஸ் 5 அதுல 2 காலி. நீ அறுத்த செயின் 6 அதுல 2 கவரிங். நீ கடத்தின பொண்ணுங்க 4 அதுல 2 கிளவி. ஹை வெள்ள விஜயகாந்த். டேய் கம்னிரா அவர் ஆம்பளை இது பொம்பளடா. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. இல்ல திருட்டு. சரி இது எப்படி பிரிக்கத? இத எடைக்கு போட்டா பேர்ச்சம்பளம் கிடைக்கும். 3 பேரும் சமமா பங்கு போட்டுக்கலாம். டேய் மாப்ள என்ன மச்சான் சொல்லு. வண்டியில இருக்கிற சந்தன கட்டம் மட்டும் பிரச்சனை இல்லாத மினிஸ்டர் கூட உனக்கு போய் சேர்ந்துச்சு. துட்டு எக்கச்சக்கமா ஆட்டை போட்டுடலாம்டா. அட துட்ட ஊர்றா. அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு கரை வேஷ்டி கட்டிக்கிட்டு மாற தட்டி எம்பி சீட் குடுக்குறியா இல்லையான்னு காலில் வெந்துடலாம். பின்னா கரை வெட்டி கட்டின அவள் தானே? ஆமா. வெள்ளை வெட்டி கட்டின பீடா கடை வாசல்ல போய் நில்லு. டேய் ஓரமா போடா புறம்போக்கு. யாரை பார்த்து புறம்போக்குன்ற? இங்கடா. அந்த பொம்பளை போலீஸ் இது வரைக்கும் 2 தடவை நம்ம லைன்ல குறுக்க வந்துட்டா. ஆமா. இந்த தடவை வந்தா அவளை வண்டி ஏத்தி சட்னி ஆக்கிடுறேன். அட அந்த பொம்பளை போலீஸ விட்றா. கூட வருதுங்களே 2 கொசுங்க. அவங்க தொல்லை தாங்க முடியல. ஆவுன்னா ஏடா கூடமா கேள்வி கேக்குதுங்க. மாமா அதுங்க மட்டும் எதிரில வந்தது ஏத்தி நெசிக்கிடு. அவ்வளவுதான். வந்துடா. டேய் அம்மா மரியாதை கீழ இருக்கு. தோட்டா நெஞ்ச தொலைச்சிரும். யார் அது குறுக்க? கொசுங்க தான். ஆனா நான் டிஃபரெண்டா துப்பாக்கியோட வந்திருக்குங்க. அதானே. மரியாதை கீழ இறங்குடா. இதோ இறங்கிட்டேங்க. நான் இறங்க வேணாண்டியா? தனியா விட்டு போதுற நானும் வரேன். அதான் எனக்கு வராது தெரியும். உனக்கு எப்படி வந்ததுன்னு பாருங்க. கீழ இறங்கு. எத்தனை வாட்டி இதே சொல்லுவாங்க தெரியலையா? தள்ளி புடியா தப்பி தவறி சுற்ற போகுது. ஆமா ஏன்பா எந்த குற்றம் செஞ்சாலும் நீங்களே வரீங்களா? இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்? நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம். அது என்ன எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்த மாட்டேன்றீங்க. கப்படிக்குதியா? ஏய் பேசாத. ஐயா கூப்பிடுறாரு நட. அம்மா இல்ல ஐயாவா. அப்போ ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடலாம். ஓகே வாங்க வாங்க போங்க. ஐயா அவனுங்களை கூட்டு வந்துட்டேன். யார இவரு கடகடையா சாம்பிராணி போடுற மாதிரி இருக்கிறாரு? அதெல்லாம் இருக்கட்டும். கையில தட்டு தானே இருக்கணும். ஆனா துப்பாக்கி வச்சிருக்காரு. யார கேட்டு சந்தன கட்டை திருடுன? ஐயா நீங்க வீரப்பன் சார் தானே? இவர் வீரப்பனே தான். இவர் யார் தெரியுமா? காட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் வச்சிருக்காரு. டெய்லி ஒரு கேசட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாரு. டேய் ஷூட்டிங் எப்போ வைக்கிறாருன்னு கேள நடிகலா. துப்பாக்கி வச்சிருக்காரு. இப்போ ஷூட் பண்ண சொல்லுமா? டேய் விருமாண்டி. நீங்க தான் விருமாண்டியா? இல்ல வீரப்பன். டேய் என்னடா இது காட்டுக்குள்ள இட்டு வந்து கலாய்க்கறாங்க. வீரப்பனா விருமாண்டியா கரெக்ட்டா கேட்டு சொல்ல. கிளம்பி போய் நிற்பேன். இந்த பாருங்க நீங்க வீரப்பன் தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணோம். இதுல நம்ம எல்லாருக்கும் நன்மை இருக்கு. வர 2 கோடி ரூபாயில ஆளுக்கு 1 கோடி ரூபாய் எடுத்துக்கலாம். 1 கோடி தானே? எல்லாம் உன்னால தாண்டா. தேவையில்லாத வாய வச்சுன்னு கம்மன் இல்லாத 2 கோடி ரூபாய் நாங்க 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிறோம்னு சொல்லி வீரப்பண்ணனுக்கு கோவம் வந்து புடிச்சு கட்டிட்டாரு. வீரப்பன் சார் போனா போது எவ்வளவு செலவாகுது. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துடுறோம். ஏய் என்னையே காட்டி கொடுத்து எனக்கே காசு தெரியா? டேய் அதை யாரே அவுத்துடுறா. யாரையும் துட்டு கொடுக்கல போல இருக்கு. அதையும் புடிச்சு கட்டி இருக்காங்க. உன்னை வந்து ஏறி மிதிக்க போகுது. இப்ப பாரு. வேணாங்க ஏற வேணா விடுங்க. ஆனா மிதிக்க வேணாம். வலிக்கும். கம்மன் டேய். நான் உன்னாட எனக்கு சரியான கோவனா. என்ன? எனக்கு உன்னாட பிடிச்சதே அந்த பெரிய மீசை தான். யாரு கட்டினா இந்த மாதிரி மாத்தன? அது என்னன்னா காட்டுல ஒரே போர் அடிச்சுதா சரின்னு திருட்டு வீசிட்டுல விரும்பாண்டி பார்த்தேன். அதுல மீசதான் சொல்லிட்டே. அதான் கெட்டப்ப மாத்திட்டான். நான் தான் வீரப்பனு. நீங்க வீரப்பன்ன்றதுனால நமக்குள்ள எந்த ஒலி மறிவோ வேணாம். இப்ப நான் ஒரு உண்மை சொல்ல போறேன். இந்த 2 ஜோர்தலைங்க இருக்காங்களே, ஒரு டுபாக்கு ஒரு பொம்பளை கிட்ட கைத்தடியா இருந்தாங்க. உங்ககிட்ட எப்போ வந்து அட்டாச் ஆனாங்க? என் காட்டுக்குள்ள என்ன பிடிக்க என்னையே அட்ரஸ் கேக்குறானுங்க கேன பசங்க. அதனால ரொம்ப புத்திசாலியா இருக்கானுங்களேன்னு மான்கறி போட்டு மடக்கி வச்சிட்டேன். ஏன்னா இவனுங்க 2 பேர்னா பரவாயில்லனா. ஆனா இவனுங்க 2 பேர் கூட ஒரு பொம்பளை இருந்தது பாரு. பொம்பளையா அது பொறுகினா? இல்ல சார் அது வந்து ரவுடி. 2 இல்லடா கேடி. எப்படி? இப்படியா? எப்படி சோக்கா? அதே பொம்பளடா. நான் மட்டும் நான் வேற பொம்பளை நான் சொன்னேன். கம்முனிரா. ஏய் வாங்கடா. 3வது வாட்டி ஏமாத்துது. அட்டாக் போடு. ஐயோ ஏய் ஏன்டா சும்மா போறன கால உற? ஏப்பா டேய் கை தடிங்களா? சோக்கா லாரியை கடந்து நிறுத்திருக்கீங்க.
லாரி பூரா சந்தன கட்டையா இருக்குதே, இத எப்படி பிரிக்கிறது? ஒண்ணும் கவலைப்படாதக்கா, லாரிய சந்தன கொட்டையை மொத்தமா கொளுத்திட்டா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அத 3 பேரும் பங்கு போட்டுக்கலாம். எப்படி ஐடியா? சூப்பர் கண்ணே. என்னடா இது இம்மா நேரம் ஆகுது இன்னும் வரல அது? வா சார். ஏய் எங்க ஊர் மஞ்சிந்த? சார் நான் சொல்ல எகாதான் எங்க லேடி பாஸ். யாரு இவங்களா? பார்த்தா மைதா மாவுல செஞ்ச பொம்மை மாதிரி இருக்காங்க. இவங்கள போய் உங்க பாஸ்னு சொல்ற? எகா என்ன எகா உன்ன போய் கலாய்க்கிறான். சாருக்கு ஒரு சாம்பிள் காட்டு. சாம்பிள் தானே, காட்டிடுவோம். எப்படி ஓகேயா? ஓகே. உங்க அக்காவோட வெயிட் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பொட்டில இருக்க பாம மொட்டைப்பாளையம் பிரிட்ஜு கீழே இருக்கிற ட்ரைனேஜ்ல கொண்டு போய் வை. இன்னத்துக்கு அடைப்படுக்கவா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். கரெக்டா 11 மணிக்கு ஊர்வலம் வரும். அப்ப இந்த பாம் வெடிக்கும். வெடிச்ச உடனே ஊர்வலத்துல வர தொண்டர்கள்லாம் செத்து போடுவாங்க. தலைவர் மட்டும் சேஃபா தப்பிச்சுக்குவார். இந்த காரியத்தை மட்டும் முடிச்சுன்னா 5 லட்சம் ரூபா. என்ன சொல்ற? எகா சொல்லியா 5 லட்சம் ரூபா கிடைக்குது. யோசிக்காதக்கா, பொட்டியை வாங்கிக்கோ. அது பாம்டா, கத்திரிக்காய் மாதிரி பேசுறீங்க நீ. ஐயா நம்ம என்ன பாம் வச்சு பக்கத்துல குந்தினா இருக்க போறோம். பாம் வச்சு டக்குன்னு கைட்டிக்கு போறோம். யோசிக்காத, வாங்கிக்கோக்கா. வாங்கி குடு. இந்த எகா வாங்கிச்சு. என்ன யோசிக்கிற? அக்கா கையில பொட்டி கொடுத்துட்டல, அக்கா காரியத்தை கட்சிதான் முடிச்சிடும். கவலையே படாத. ஆமா, பாம் எத்தனை மணிக்கு வெடிக்கும்? 11 மணிக்கு. 11 மணி அக்கா. என்ன காலவட்டா? ஓடே ஓடே. அம்மாடியோ யப்பா பாத்து போற அண்ணன போற டேய். டேய் குனி. யக்கா டர்ன் ஆயிட்டானுங்க. நல்ல டர்னிங் பாயிண்ட். முடிஞ்சுட்ட. சூப்பரா அடிக்கிறப்பா டம், ஆக்டர் மாதிரி. ஏய் கம்னேரா, நானே வெறுப்புல அடிச்சுக்கிறேன். ஆக்டர் மாதிரியா? இல்லடா, எதை தொட்டாலும் தொலங்க மாட்டேங்குதே. தொட்டா தொலங்காது. கிளீனிங் பவுடர் போட்டு நல்லா தேய்க்கணும். டேய் வெறுப்பேத்துற மாதிரி பேசாத. நாம எதை கட்டின்னு வந்தாலும் கழுகுக்கு மூக்குல வேறுகிற மாதிரி அந்த பொம்பளை எதனா ஒரு வேஷம் போட்டுன்னு வந்து புடிங்கன்னு போடுறாள, அந்த வெறுப்புல இருக்கிறேன். புடுங்கட்டும். எவ்வளவு நாள் தான் புடுங்க? இந்த ரூட்டா தானே வரணும். வந்தா அடிச்சிட மாட்டேன். ஐயோ இவனுங்களா? மாப்பிள உலகம் இருக்குதே நெல்லிக்காய் மாதிரிடா. கரெக்ட். சாப்பிட்டு தண்ணி குச்சா தித்திக்க. உலகம் உருண்டான்னு சொல்ல வரேன்டா. அதான் உலகத்துக்கே தெரியுமா நீ என்ன சொல்றது உருண்டன்னு? நல்ல வாயம் சம்பாரிச்சத நார வாயம் அச்சுன்னு போன மாதிரி நாம கஷ்டப்பட்டு சந்தன கட்டை கட்டின்னு வந்தா உருட்டு கட்ட மாதிரி வந்து உருட்டின்னு போனால அது எப்படி? அத விடு. இந்த 2 ஜோர்தலிங்க இருக்குதுங்களே, இதுங்க போலீஸா. ட்ரெஸ் எப்படி தெரியுமா இருந்தது? கொத்தவரங்களுக்கு மாட்டி விட்ட மாதிரி இருந்தது. நாக பூஜைக்கு காகி போட்ட மாதிரின்னு சொல்லிட்டா. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. போலீஸ் தரது என்னவா இருந்தாலும் அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். இதே மாதிரி தானே நீ போலீஸ் வேஷம் போட்டு எங்களை துரத்துன. யாருகிட்ட கதை விடுற? போலீஸான்னு கேட்டா பொறுக்கின்ற, பொறுக்கியான்னு கேட்டா ரவுடின்ற, ரவுடியான்னு கேட்டா கேடின்ற. எத்தனை தடவை ஏமாத்தின? ஒரு தடவையா 2 தடவையா? மாமா எத்தனை தடவை? 3 தடவைடா மாப்ள. என்ன திருன்னு முழிக்கிறீங்க? பொட்டிக்குள்ள பணம் தானே. பணம் இல்ல, பாம் இருக்கு. பாம்னா காபரம் ஆயிடுமா? இத பாருமா, ஆப்போசிட்ல இருந்து பாம் வந்தா புச்சி அதே சைடுல அடிக்கிற ஆளுங்க நாங்க. போன வாரம் ஃபுட்பால் ஆடணுமே, அது என்னன்ற? பாம் தான். கவுன்சியா? நான் எட்டியே ஒதிக்கலப்பா. நீ உசாரா? ஏக்கா போலீஸ் வேற தொத்திட்டு வந்துட்டு இருக்கு. பாம் வேற 11 மணி கரெக்டா வெச்சிடும். கேன பசங்க கேக்குறாங்க, குடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ உண்மையா சொல்லுங்க, பணம் தானே இருக்கு அதுல? பணம் தான். இந்தா புச்சுக்கோ. எஸ்கேப். ஓடிடலாம். ஐ முட்டகன மாட்டீங்கனா. 2-3 வாட்டி போட்டாங்க அட்டு. ஆனா நம்ம கிட்ட தான் மேட்டர் வந்தது. இப்போ என்ன பண்றோம்? நேரா ஃபாரின் போய் செட்டில் ஆயிடுறோம். ஃபாரினுக்கு போறதுக்கு முன்னாடி இவ கொடுத்த டென்ஷன் தீர ஒரு 200 ரூபாய் எடு மேட்டர் இருக்கு. ஏன்பா 80 ரூபாய் போதாதா? ஒருத்தருக்கு 80, 2 பேருக்கு 160, சைட் டிஷ் ஒரு 40 கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டா இருக்கும். ஐயோ வீண் செலவு பண்ற புத்தி உன்னை விட்டு போல. சொரடா சும்மா நாவாடா. இரு, அவசரப்படக்கூடாதுல. அடி பாவி, அமெரிக்கால போய் செட்டில் ஆகலான்னு பார்த்தோம். இப்ப ஆப்பிரிக்கால கூட சேர்க்க மாட்டாங்க போல இருக்க. பாம் வச்சதுல என் மூஞ்சி ஓ மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. அதான்டா எனக்கு வருத்தம். ஆனா தலை மட்டும் மாறவே இல்லை. ஆறுக்கும் 60க்கும்
எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராமன். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராமன். மிஸ்டர் தென்னாலிராமன். வீட்டுலதான் ரொட்டுலதான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலிராமன்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலிராமன்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலிராமன்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலிராமன்.